вот например, காங்கிரஸ்க்கு கூஜா தூக்குற வகையில இந்த புள்ளி கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்துல எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பப்புக்கு சப்போர்ட் பண்ற வகையில தான் அவங்க எல்லாருமே அங்க போராட்டமே பண்றாங்க. ஆனா இந்த பப்பு அங்க என்ன பண்றாருன்றத பாருங்களேன். யோ, என்னயா நீ இம்புட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண வந்தவங்க அங்க தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்காங்க. நீ நடானா போன நோண்டிட்டு இருக்க. அரசியல் வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அரசியல் செய்யற மாதிரி நடிக்கவாச்சும் செய்யலாம்ல. உலகத்திலேயே இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் பார்த்ததே இல்லைங்க. உண்மையிலேயே நான் பார்த்ததே இல்லை. நாடாளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடரானது ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பித்த முதல் நாளே இந்த புள்ளி கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அமளியில ஈடுபட்டாங்க. அதனால முதல் நாள்ல அங்க பெருசா எதுவுமே நடக்கவே இல்லை. அவையவே ஒத்தி வச்சுட்டாங்க. சரி, ரெண்டாவது நாளாச்சும் ஏதாச்சும் நடக்கும், ஏதாச்சும் முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கும் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எஸ்ஐஆருக்கு எதிராக நாங்க போராட போறோம்னு சொல்லி நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சு ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சா இல்லையா, அத மாதிரி கத்திட்டு இருக்காங்க, கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பி இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அந்த மக்களை இவங்க கொஞ்சம் கூட மதிக்காம, அந்த மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம இங்க பேசி வாங்கி தரணும்னு நாடாளுமன்றத்துல எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்காம, எதுக்குமே லாய்க்கு இல்லாத பப்பு அவர்களுக்கு ஆதரவாக இத மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் குறித்து இவங்க பேசின விஷயங்கள், இவங்க முன்னெடுத்து வைத்த குற்றச்சாட்டுகள், இவங்க பரப்பின அவதூறுகள், இது எல்லாமே ஃபெயிலியர் தான். இவங்க பண்ண ஸ்டன்ஸை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை, யாரும் மதிக்கவே இல்லை. ஆனாலும் அதை விடாம பார்லிமெண்ட்ல எதுவுமே நடக்க கூடாது, யாரும் எதை பத்தியும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் பண்றோம்னு எஸ்ஐஆர் பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்லிமெண்ட் கூடினாலும் இந்த பப்பு தலைமையில ஏதாச்சும் ஒரு அக்கப்போர்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதானி விவகாரம், ரஃபேல் விவகாரம், ராமர் கோவில் விவகாரம், சிஏஏ என்ஆர்சி விவகாரம், அதை தொடர்ந்து இப்போ எஸ்ஐஆர் விவகாரம். பப்புஜி, கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணுங்க, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருங்க, கடைசி வரைக்கும் காங்கிரசுக்கு கூப்புதான். சரி, போராட்டம் தான் பண்றீங்க, அதை ஒழுங்காவாச்சும் பண்றீங்களா? இல்லையே. இவருக்கு ஆதரவாக வந்தவங்க அங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க, இவர் ஒரு பக்கம் போன நோண்டிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வழங்கின மாதிரி தான், அந்த கூட்டணி வழங்கின மாதிரி தான். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்த முதல் நாளே இவங்க யாருமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து அங்க பேசவே இல்லை. இந்த பார்லிமெண்ட் செஷன் நடக்கக்கூடாது, இங்க யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அமளி தூளியை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. பாஜக காரங்க எழுந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் மக்களுக்கான தலைவர்களா அப்படின்றத மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். ஆஃப்டர் 2014, அதாவது நம்முடைய பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முறை பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த நேரத்துல 4-5 தரமான சம்பவங்கள் நடந்துரும். ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யார் யாரு என்னென்ன பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க, பாஜக எம்பிக்கள், பாஜக அமைச்சர்கள் எப்படி எதிர்கட்சி எம்பிக்களை ஓட விரட்டி அடிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆனது நடந்திருக்கு. என்னதான் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தாலும் எனக்கு பர்சனலா அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்ப்பேன், இன்டர்வியூஸ் எல்லாம் விடாம பார்ப்பேன். உண்மையாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் அவரு. அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தான் சம்பவம் பண்ணிட்டாங்க. பண்ணது வேற யாரும் இல்ல மக்களே, நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். உண்மையாலேயே இப்படி லூசுத்தனமா பேசுறது கார்த்திக் சிதம்பரம் தானா அப்படின்னு நான் கண்ணெல்லாம் தொடச்சி வேற பார்த்தேன். அவரு இன்டெலெக்சுவலான பர்சன் தான், ஆனா ஏன் அவரு இப்படி எல்லாம் பேசணும், இது மாதிரி லூசுத்தனமா பேசணும்? அவருடைய மடத்தனமான கருத்துக்கு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரமான பதிலடிகளை கொடுத்திருக்காங்க. அவரை மட்டும் இல்லாம அவருடைய கட்சி அந்த காங்கிரஸ் இருக்குல்லையே, அந்த காங்கிரஸையும் போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க. திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தெரிச்சு ஓடி போயிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு இறங்கி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க. Sir, I am a backbencher and I am a tailender. I say this with all responsibility. The Prime Minister has been weakened. Had he chosen a member of this House as Finance Minister, that Finance Minister would have had the native intelligence of meeting constituents and understanding the problems of India, which is basically inflation and unemployment. Because this Finance Minister doesn't have a constituency,
because this finance minister does not interact with people who go through daily problems of joblessness and price rise. I hope this finance minister, when she comes at 4 o'clock, doesn't compare herself with some of her predecessors who came from the other house. Their economic background is much different from hers. If she had empathy and sympathy and compassion, she would address the unemployment issue. There are 10 lakh vacancies in the government of India. This budget does not speak about filling those vacancies. Sir, further, there have been students who have taken student loans who can't repay it because of the unemployment crisis in India. There has been no waiver or write-off or relief for those who have taken student loans. And the ELI scheme as best is woolly, sir. Sir, this government has no compassion and no empathy because it's divorced from the realities of India. I'll come to this particular matter because it has a relevance to one of the honorable members. Harvard and Oxford educated leaders, UPA government was run by them for the economy, did not know when and how to withdraw the stimulus, leading to a high double-digit inflation between 2009 and 13, high fiscal deficit and debt crowding out private investment. So between January 2012 and 2014, just the 22 months, of the total 28 months, 22 months the inflation was above 9%. Almost double digit and almost double of the forbearance limit that is permitted. Inflation के इनके रिकॉर्ड ही है सर, उसको बीट करना आसान नहीं है। इसीलिए मैं बात बोल रही हूं, यूपीए सर, UPA inherited a stable macroeconomic environment with inflation at 3.8% from 1999-2000 to 2003-04. अटल जी के समय पर इन्फ्लेशन उस रेंज में पर था, उसको इनहेरिट किया यूपीए ने. Comparatively, annual inflation rose to 8.1% between 2004-05 to 2013-14. अटल जी का 3.8%, इनका 8.1%. यही है इनका रिकॉर्ड इन्फ्लेशन मैनेजमेंट के ऊपर. सर एक्चुअली क्योंकि हमारे एमपी साहब ऑलरेडी एक स्लोगन दे रहे, मैं बोलना चाहती हूँ, मैं हिंदी इलाके से नहीं आती हूँ, फिर भी ये याद है, कांग्रेस आई महंगाई लाई, ये है इनका रिकॉर्ड. Sir, because economy was in such poorly managed state because of inflation, I want to quote, Sir, RBI governor, उनका नाम नहीं ले रही हूं क्योंकि सदस्य नहीं है इधर, मगर वो एक किताब लिखे हैं. उस किताब में वो बोलते हैं, I quote, the finance ministry used to pressurize the RBI to soften interest rates and present a rosier picture of growth to shore up sentiments. क्योंकि आपके आर्थिक व्यवस्था इतना बिगड़ गई थी, आप आरबीआई को फोन करके उनको बोल रहे हैं कि प्लीज ठीक से मैनेज करो भैया, क्योंकि सेंटिमेंट अफेक्ट हो जाएगा. आप कुछ मैनेजमेंट नहीं किए, मगर ये किताब में फॉर्मर आरबीआई गवर्नर लिख रहे हैं सर इनका इकोनॉमी के मैनेजमेंट के ऊपर. शेम. वो हमें पूछते हैं कि इकोनॉमी कैसे मैनेज कर रहे हो. सर, India's inflation between 2020-2023 is much lower than the global average. Prime Minister Modi, in spite of COVID, planned the economy in such a way that our inflation did not affect so badly. I want to just give you the list of the records, sir. NDA के समय 99 to 2004 तक 3.8, UPA 1 में 6%, UPA 2 में 10.2%, so UPA 1 and 2 put together 8.1%. अभी हम आ रहे हैं NDA 1 में 14-15 से लेकर इन्फ्लेशन 5 years में 4.5%, NDA 2 में 5.7%, NDA 1 and 2 put together
5.1%। कहाँ है 8.1%? हमारे 5.1% कहाँ है? मैं ये भी दुख के साथ कहना चाह रही हूं, जब प्रधानमंत्री जी पेट्रोल और डीजल प्राइस को 2 बार कम किए, बीजेपी स्टेट्स ने कम किया, इन्फ्लेशन हटवाए, मगर यूपीए के स्टेट्स कोई कुछ नहीं किया। उसके वजह से उनके स्टेट में इन्फ्लेशन हाई रहा। देश के लिए नुकसानदायक पॉलिसी है यूपीए का। ठीक है, हम कैसे मैनेज किए इन्फ्लेशन? ग्रुप ऑफ सर, एनडीए गवर्नमेंट कैसे मैनेज कर रही है? ग्रुप ऑफ मिनिस्टर्स के द्वारा इन्फ्लेशन को मॉनिटर करते हुए सप्लाई साइड का हर स्टेप हर बार उठाते हैं। मैं उदाहरण देती हूं सर, भारत ब्रांड आटा, राइस और पल्सेस का विषय हमने खरीद करके सब्सिडी के साथ जनता को पहुंचा रहे हैं। भारत आटा एट 27.50 रुपीज पर केजी, और लोग खरीद रहे हैं कि नहीं खरीद रहे हैं? बिल्कुल खरीद रहे हैं। 14.87 लाख टन्स हैव बीन सोल्ड फॉर कॉमन पब्लिक। भारत राइस 27.5 रुपीज पर केजी में चावल मिलता है और 13.98 लाख टन्स बिक्री हो गए हैं सर, लोग खरीद रहे हैं। भारत चना दाल 60 रुपीज पर केजी के 1 केजी का पैक 11.52 लाख टन सोल्ड हो गए। भारत मूंग दाल, बोथ मूंग दाल और साबुत मूंग दाल 2984.37 टन्स का सेल हो गया है। आम नागरिक तक हमारे भारत ब्रांड आटा पहुंच रही है, इसीलिए इन्फ्लेशन को वो फेस कर पा रहे हैं। ஐ திங்க் இதெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு தெரியும், டேட்டா எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் எதிர்கட்சியில இருக்காரு இல்லையா, எதிர்கட்சியில இருக்கிறதுனால எதிர்த்து தானே ஆகணும். நாம பேசுறது தப்பு, நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பு, நம்மளுடைய டேட்டாக்கள் தப்புன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் பாஜகவிற்கு எதிராக தான் நம்ம பேசி ஆகணும். அதுவும் பார்லிமெண்ட்ல நம்ம பாஜகவுக்கு ஆதரவாக பேசினா இங்க வேற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. ஆல்ரெடி கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பாஜக காரரு, பாஜக போய் சேர போறாரு, அவரு சைலண்ட் சங்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் பார்லிமெண்ட்ல பாஜக ஆதரவாக பேசினாருன்னா என்னெல்லாம் நடக்கும்? அதனாலதான் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு போல.